போர் விதிகளை மீறிய அமெரிக்கா, ஈரானின் பள்ளி மீது தாக்குதல். மறைக்கப்படும் உண்மை, கொந்தளிக்கும் உலக நாடுகள். மத்திய கிழக்கு பிராந்தியமே இப்பொழுது போரின் பிடியில் சிக்கி தவிக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டணி படைகளின் தொடர் தாக்குதல்கள், அதற்கு ஈரானின் ஆவேசமான பதிலடி என போர் சூழல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியதன் விளைவாக சர்வதேச நாடுகள் கொடுமையான எரிபொருள் தட்டுப்பாடிலும் பொருளாதார நெருக்கடியிலும் சிக்கி தவிக்கிறது. இந்த இக்கட்டான சூழல்ல ஈரானில் நடந்த ஒரு கொடூரமான ஏவுகணை தாக்குதல் இப்பொழுது உலக நாடுகளிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த தாக்குதல் என்ன, எப்போது நடந்தது, இதன் பின்னணியில் சொல்லப்படக்கூடிய தகவல்கள் குறித்து தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் சூழல் தீவிரமடைந்து உள்ளது. கடந்த சில நாட்களாகவே அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வந்துட்டு இருக்கு. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக ஈரானும் மத்திய கிழக்கு நாடுகளை குறிவைத்து தாக்குதலையும் நடத்திட்டு இருக்கு. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. இதனால எரிபொருள் பற்றாக்குறையால் சர்வதேச நாடுகள் மத்தியில கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது. இந்த நிலையில அமெரிக்கா, ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை நடந்து வரக்கூடிய நிலையில ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மீது கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்ல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து ஒன்றை ஷேர் பண்ணியிருக்கிறார். இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது, அந்த நேரத்தில் பல்வேறு திசைகளில் ஏவுகணைகள் பறந்து கொண்டிருந்தன. அதனால எந்த ஏவுகணை பள்ளியை தாக்கியது, அதற்கு யார் பொறுப்பு என்பது குறித்து உறுதியான முடிவுக்கு வருவது சிரமமாக இருக்கிறது. தாக்குதல்ல நடந்தது மிகவும் துயரமான சம்பவம். ஆனால் அதற்கான உண்மையை கண்டுபிடிப்பது எளிதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அது அமெரிக்க ஏவுகணை தாக்குதல்கள் என்று ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனால் அதற்கான ஆதாரங்களை நான் இதுவரை பார்க்கவில்லை. அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு காரணம் என்று நம்புவதற்கு எந்த தகவலும் என்னிடம் இல்லை என்று கூறி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு ட்ரம்ப். தொடர்ந்து பேசிய அவர், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கையை தொடங்கிய முதல் நாளிலேயே இந்த தாக்குதல் நடந்ததாக கூறப்படுது. ஈரான் அதிகாரிகள் வெளியிட்ட தகவலின்படி அந்த பள்ளி மீது விழுந்த ஏவுகணை தாக்குதல்ல 175க்கும் மேற்பட்ட மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் உயிரிழந்திருக்காங்களாம். இந்த சம்பவம் தொடர்பாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் மார்ச் மாதத்துல வெளியிட்ட தகவல்ல, அமெரிக்க ராணுவத்தின் ஆரம்பகட்ட உள்துறை விசாரணையில தாக்குதலுக்கு அமெரிக்க படைகளின் நடவடிக்கையே காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்ததாக கூறப்பட்டது. இருப்பினும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ முடிவையும் வெளியிடல. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மட்டுமே தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் தாக்குதலுக்கு பழைய இலக்கு தகவல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகிட்டிருக்கு. சர்வதேச மனிதாபிமான சட்டங்களின்படி திட்டமிட்டு ஒரு பள்ளியை தாக்குவது போர்க்குற்றமாக கருதப்படும். எனினும் பள்ளியை குறிவைத்து தாக்கும் நோக்கம் அமெரிக்காவுக்கு இல்லை என்று அந்நாட்டு அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகமும் கடும் கவலையையும் தெரிவித்துள்ளது. மிகவும் பயங்கரமான சம்பவம் என அது கண்டனம் வெளியிடப்பட்டிருக்கு. இதற்கிடையில விசாரணை முடிவுகளை ஏற்றுக்கொள்வேன் என்றும் பள்ளி மீது யாரும் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தவில்லை என நம்புவதாகவும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். 175க்கும் மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகளின் உயிரிழப்பு வெறும் போர் செய்தியாக கடந்து போகக்கூடியது கிடையாது. பழைய இலக்கு தகவல்கள் என்ற பெயரில் நடந்திருக்கக்கூடிய இந்த தவறு போரின் கோர முகத்தை மீண்டும் ஒருமுறை உலகுக்கு உணர்த்தியுள்ளது. அமெரிக்கா தன்னுடைய தரப்பு நியாயத்தை முன்வைத்தாலும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையை வெளிக்கொண்டு வர அழுத்தம் கொடுத்து வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம், பொருளாதார தட்டுப்பாடு என போர் சூழல் சிக்கலாகி வரக்கூடிய நிலையில இது போன்ற போர்க்குற்றங்கள் சர்வதேச நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் கசப்பாக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. போர் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கலாம், ஆனால் உயிர்களை திரும்ப தராது. இந்த தாக்குதல் குறித்த விசாரணையில உண்மைகள் வெளிவருமா, அல்லது அதிகாரத்தின் நிழலில் இந்த துயரம் மறைந்து விடுமா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இதுபோன்ற உலக நிகழ்வுகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் டிவியுடன்.